அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் மற்றும் டேட்டா அனலைஸ் தொடர்பாக தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 2708 2708 2708 காலி பணியிடத்திற்காக சுமார் ஒரு 61 துறை சார்ந்த தேர்வுகள் நடைபெற்றது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கான மொத்தம் இந்த 61 துறைக்கும் எப்போ எக்ஸாம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 27/12/2025 அன்று நடந்துச்சு. இந்த 61 டிபார்ட்மெண்ட்டுக்கும் டோட்டலாக இதோட மொத்தம் 2708 காலி பணியிடங்களுக்கு நடைபெற்றது. இதில் சுமார் ஒரு 5 துறைகளுக்கு நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டாங்க 1:5 ரேஷியோவில். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன துறைகள் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷன், மெரைன் பயாலஜி, ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், அடுத்து வைல்ட் லைஃப் பயாலஜி என 5 துறைகளுக்கான அந்த அறிவிப்பு ஆணையம் வெளியிட்டு அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்டர்வியூக்கான எத்தனை நபர்கள் தேர்வு செஞ்சாங்க அப்படின்றதும் இன்டர்வியூவில் அவர்கள் பெற்ற மதிப்பெண் முதற்கொண்டு நமக்கு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை நம்ம உற்று நோக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பல தகவல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 150க்கு ஓகேங்களா, இந்த 100 மதிப்பெண்ணுக்கு மேலேயும் 75க்கு மேலேயும் கொஸ்டின்ஸ் சரியாக பதில் அளிச்சிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் 100% இந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கும் அவங்க மார்க் கொடுக்குறாங்க. இந்த மார்க் மூலிமா நம்மளோட வெயிட்டேஜ் கண்டிப்பாக கொடுப்பது. நம்ம என்ன தான் ரிட்டனில் மார்க்கு குறைவாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளஸ்ஸு இன்டர்வியூ ஸ்கோரும் நல்லா நமக்கு வெயிட்டேஜை கூட்டி கொடுப்பதனால நம்ம கண்டிப்பாக அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஃபார்வர்டில் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நடந்த இந்த எக்ஸாம்ஸில் ஹிஸ்ட்ரி எஜுகேஷன்ஸில் 2 ஆண் போட்டியாளர்கள், ஒரு பெண் போட்டியாளர்கள் இருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள். முதல் ஆண் போட்டியாளர்கள் எந்த கம்யூனிட்டியில் வராங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் வராங்க. ரிட்டன் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 104 கொஸ்டின்ஸ் கரெக்டு, 104 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எவ்வளோ அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், 8 மதிப்பெண் கிடச்சிருக்கு. நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா 12 மதிப்பெண்கள் கிடச்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நேர்காணலுமே உங்களுக்கு டோட்டலாக 20 மதிப்பெண் கிடச்சிருது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் டோட்டலாக உங்களுக்கு அந்த 20 மதிப்பெண் கிடைத்து விடுகிறது. அப்போ அவங்க இந்த 104 விட 100 எடுத்திருந்தாலும் அல்லது ஒரு 95க்கு மேலே அவங்க மதிப்பெண் எடுத்திருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய அந்த 20 மதிப்பெண் மூலயமா அவங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டு அந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்குள்ளே நம்பர் 1 கேட்டகரியில் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண் போட்டியாளர்கள் பிசி கம்யூனிட்டியில் வராங்க. ரிட்டன் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 79 ப்ளஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்டர்வியூக்கு 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 106 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து ஆண் போட்டியாளர் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எஸ்சியிலேருந்து வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் ரிட்டன் எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா 77 மதிப்பெண்கள். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15 மதிப்பெண்கள். நேர்காணலில் 6 மதிப்பெண்கள். மினிமம் 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 98 மதிப்பெண்கள். நான் சொன்ன அந்த டார்கெட் வந்துருச்சு பாருங்கள். 90க்கு மேலே அல்லது 76 ரிட்டன் எக்ஸாமில் இது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இது ஹிஸ்ட்ரி எஜுகேஷன். இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸு போன்ற பல்வேறு துறைகளுக்கான அந்த காலி பணிகளோட அனைவரும் எதிர்க்கக்கூடிய முடிவுகள் மார்ச் 28க்குள்ளே உங்களுக்கு ஒரு அப்டேட் வரலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான 5 துறைக்கான நேர்காணல் நடத்தி அதுக்கான ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 61 துறைகளில் நேர்காணல் நடத்தி பணி நியமன ஆணை கொடுக்கறது மட்டும்தான் வேலை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நேர்காணலுக்கான ரிசர்வ் லிஸ்ட்டு விரைவில் வெளியிடணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதிகள் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மார்க் இருக்குது அப்படின்றனாலையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான இந்த சான்றிதழையும் ஸோ அதை வச்சு தான் அங்கே மார்க்கு கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அது 1:5ன்றது அது 1:2 அல்லது 1:3ன்னு கூட மாறும். ஸோ அந்த அளவு ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கு கொண்டு போவாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெளிவாக ஒரு அனலைஸான டேட்டா கிடச்சிருக்கு. இது நமக்கு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அளவு நமக்கு ஒரு நல்ல ஒரு டேட்டா. அடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் பயாலஜி, அடுத்த கேட்டகரி வைல்ட் லைஃப் பயாலஜியில் அந்த 27ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க கேண்டிடேட் பிசியில் மென் கேண்டிடேட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட், பிஎஸ்டிஎம் கிடையாது. ஆனால் ரிட்டன் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 104 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்டர்வியூவில் 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம்ஸில் 104, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15, ரிட்டனில் 12, ஆக மொத்தம் 131.5. 131.5. அடுத்த நபர் பிசியில் வராங்க. அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். ஆனால் ரிட்டன் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 112 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்டர்வியூவில் 13 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்டர்வியூவில் 13 மார்க் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 125 அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கோரை வாங்கியிருக்காங்க. அடுத்த கேண்டிடேட் மென்னு ஜென்ரலில் வராங்க. ஓகேங்களா, 86.5, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15, நேர்காணலில் 12 மதிப்பெண், அப்போ 113. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 100க்கு மேலே 131, 125, 113, 110, 105, 101, 98, 89. நேர்காணல் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 13, 10.5, 10.5, 12, 10.5, 12, 13, 12. எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15, 14, 6, 15, 15, 5. அப்போ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. நல்லா உற்று நோக்கிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தான் இது. மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு 15 மதிப்பெண்கள் கிடைக்குது. நேர்காணலை பொறுத்து மேக்ஸிமம் 12, 13 வரைக்கும் கிடைக்குது. அப்போ மினிமம் நம்ம இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே நமக்கான வெயிட்டேஜ் கூடி வேலைவாய்ப்பு அப்படின்றது உறுதியாக நமக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த அனலைஸ் டேட்டாவில் சந்திப்போம். நன்றி.